மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவில் வழியாக செல்லாமல் அரசு புறநகர் பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் புறவழி சாலை வழியாக செல்வதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அட்டக்குளத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் கதிராமங்கலம் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னை கன்னியாகுமரி தொழிற்தட சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த புறவழிச்சாலை அமைக்கப்பட்டதிலிருந்து பெரும்பாலான வாகனங்கள் இந்த புறவழிச்சாலை வழியாக செல்வதால் நகரில் போக்குவரத்து குறைந்தாலும் புறநகர் பேருந்துகளும் சில தனியார் பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகளும் இந்த புறவழிச்சாலை வழியாக சென்று வருவதால் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதி பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். அதாவது மயிலாடுதுறை மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழியை கடந்து செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் சில தனியார் பேருந்துகள் இந்த புறவழிச்சாலையை பயன்படுத்தி செல்வதால் நகரில், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் நகரில் இருந்து மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம் மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திலே பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலன் கருதியும் வைத்தீஸ்வரன் கோயிலில் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையில் தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. இந்த புறவழிச்சாலை வழியாக கனரக வாகனங்கள், சில இலகுரக வாகனங்கள் சென்று வருவதற்காக தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேருந்து பயணிகளுக்கு சேவை செய்யும் அரசு பேருந்துகளும் சில தனியார் பேருந்துகளும் புறவழிச்சாலை வழியாக சென்று வருவதால் நகரில், அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் மக்களின் பயணம் ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்துள்ளது. வைத்தீஸ்வரன் கோயிலில் நவகிரக செவ்வாய் ஸ்தலமான வைத்தியநாதர் சுவாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவு பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பெரும்பாலான பக்தர்கள் பேருந்து மார்க்கமாக வந்து செல்கின்றனர். அவ்வாறு கோயிலுக்கு தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் புறவழிச்சாலை வழியாக செல்லும் பேருந்துகளால் பாதியிலே எங்கேயாவது இறக்கிவிடும் சூழல் ஏற்படுகிறது. அதே ஊருக்கு திரும்பும் மக்களும் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல குறிப்பாக இந்த புறவழிச்சாலையில் இந்த புறவழிச்சாலையில் எடக்குடி வடபாதி பகுதிக்கு செல்லும் பிரிவில் 4 வழிச்சாலையில் ரவுண்டானா அமைக்கப்படாது பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்த எடக்குடி வடபாதி வழியாக அன்னங்கோயில், நாங்கூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் வாகனங்கள் சென்று வருகின்றன. குறிப்பாக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நாங்கூரில் உள்ள 11 திவ்ய தேசங்களுக்கு இந்த புறவழிச்சாலையை கடந்துதான் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் போது இந்த 4 புறவழிச்சாலையில் உள்ள 4 வழிச்சாலையில் ரவுண்டானா இல்லாதால் பெரும் விபத்தை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் புறவழிச்சாலை முடியும் பகுதியான இந்த கதிராமங்கலம் பகுதியிலும் ரவுண்டானா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரவுண்டானா அமைக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சீர்காழியிலிருந்து ஞானவேல். இங்கே மிகப்பெரிய விபத்து நடக்கக்கூடிய இடம் போல இது தெரியுது. ஏதாவது கொஞ்சம் அவசரமாக வந்தால் கூட விபத்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த விபத்தை தவிர்க்கணும்னா இங்கே ஒரு ரவுண்டானா அவசியம் கட்டி ஆகணும். அதே போல் நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயில் வெளியில் வந்து கதிராமங்கலத்தில் இணைப்பு சாலை ஒன்று இருக்கிறது. அங்கேயும் இதே போல ஒரு ரவுண்டானா கட்டினால் பொதுமக்களுக்கு விபத்துகளை தடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கையாக அது இருக்கும் என்பதை ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நாங்கள் வைக்கிறோம். அந்த ஊருக்குள்ளாரே பஸ் போகாமல் புறவழிச்சாலையிலே போச்சுன்னா அங்கே உள்ள மக்கள் எப்படி தவிப்பாங்க? வெளி மாநிலங்களிலேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் எப்படி தத்தளிப்பாங்க? ஆக இதையெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த புறவழிச்சாலையில் போகின்ற அந்த பேருந்துகள் நடத்துனர் 2 பேரையும், ஓட்டுநர் நடத்துனர் 2 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அனுமதி கொடுக்கிற அந்த கிளை மேலாளரையும் நடவடிக்கை எடுக்கணும். அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம். என்ன கேட்டால் எத்தனை தடவை பீஸ் மீட் போடுவாங்க? எத்தனை தடவை தாசில்தாரையும் கோட்டாட்சியர் வச்சு பீஸ் மீட் நடத்த முடியும்? ஆக இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஊர் உள்ளார வரக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து போயிட்டே இருக்கு. இது சம்பந்தமாக நகர வர்த்தகத்துக்கு சார்பாக பல முறை நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. ஊருக்குள்ளார வரக்கூடிய புறநகர் பேருந்துகள் எதுவுமே ஊருக்குள்ளார வர்றதில்லை. இரவு நேரத்தில் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஆம்னி பேருந்துகள் கூட பார்த்திங்கனாக்கா புறவழிச்சாலையை தான் பயன்படுத்துகிறாங்க. அட்டக்குளத்திலிருந்து கதிராமங்கலம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா புறவழிச்சாலையை பயன்படுத்துறதுனால ஊரினுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி போயிட்டுருக்கு. இதனால் வர்த்தகர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னைக்காக வெயிட் பண்ணக்கூடிய பேருந்துகள் கூட ஊருக்குள்ளார வரமாட்டேங்குது. இதனால் மிகப்பெரிய பொதுமக்கள் சிரமத்தை அனுபவிக்கிறாங்க. அரசு இதை உடனடியாக கவனம் கொண்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா 2 பக்கமுமே பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் ரவுண்டானா வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கல. இதனால் அடிக்கடி இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டு ஆக்சிடென்ட்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக அரசு இது நடவடிக்கை எடுக்கணும்னு ஊர் மக்கள், பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.